பேசுனா பாரம் குறையும். என்ன பாருங்க, சோகமா தானே இருக்கு, சோகமா தான் இருக்கேன். நான்லாம் வாழ்க்கையில எது நடந்தாலுமே எங்க அப்பா வந்து வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு இருப்பாரு. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம்னா முடிய மாட்டேங்குது. ஒரு பொருள், உயிரற்ற பொருள் தொலைஞ்சப்பவே மனசு கேட்கல. என்னோட ஸ்பெக்ஸ் தொலைஞ்சு போச்சு. ஒரு 4000 வர்த், இந்த ஃப்ரேமே 3000 போச்சே போச்சேன்னு மனசு வெம்புது. ஒரு உயிர் உள்ள பொருளோ, நம்ம அன்பு வச்சிருக்கவங்க, நமக்குன்னு இருக்கிற ஏதோ ஒன்று மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம்? டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம். அந்த பொருளுடைய வேல்யூ பொறுத்து, நமக்கானவர்களுடைய அந்த அன்பை பொறுத்து நம்ம திரும்பி இயல்பு வாழ்க்கைக்கு வர்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். பட் எவ்வளோ சீக்கிரம் வரோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையாலுமே மனசு கேட்கலங்க. எப்படா இப்படி இருக்கு, நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை மறந்துட்டு சரி ஓகே வேற வாங்கிக்கலாம், விடு விடுன்னு காம் பண்ணாலுமே காம் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் படத்துல வர நாகேஷ் மாதிரி இல்லை உனக்கில்லை உனக்கில்லை இல்லை அப்படின்னு தான் தோணிட்டே இருக்கு. ஸோ இது நடந்தாலுமே டேக் இட் ஈஸி, இட்ஸ் ஓகே அப்படின்னு டக்குன்னு அந்த வர மனநிலை வந்து ஒரு ரியல் பிளஸ். என்ன சொல்றீங்க? கரெக்டு தானே?